ஹாய் ஆல், திஸ் இஸ் சரணா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எதுவுமே போகலை, கலர் கரெக்டாக எதுவுமே போடலை. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஒரிஜினல் ஃபேஸ் தான். லிப்ஸ்டிக் மட்டும் அடிச்சிருக்கேன் சும்மா, ஏன்னா அதுவும் அடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் டல்லாக தெரியல என்னோடய ஃபேஸு. ஸோ அதனால் லிப்ஸ்டிக் மட்டும் அடிச்சிருக்கேன். சரிங்களா, எந்த மேக்கப்புமே போடல. பிகாஸ் ஆஃப் நான் ஹரிபரியாக ரெடி ஆகி இந்த வீடியோஸ் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிங் லைட்ஸ் பற்றின டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிங் லைட்ஸ் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ், வந்துட்டு இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு மாடல்ஸ் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பீங்க தானே, மாடல் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பீங்க. கப்புள் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு விளம்பரப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் ஃபோன்லேயே எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிங் லைட்ஸோடைய லைட்டிங்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக கிடைக்கிறதுக்காக. ஸோ அந்த ரீசனுக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரிங் லைட்ஸ் வாங்கி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸில் இதுவும் சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் மாடல்ஸ்க்கு ஷூட் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு கப்புள் ஷூட் பண்ணுறீங்க, பேபிஸ்க்கு ஷூட் பண்ணுறீங்கிற பட்சத்துலலாம் இந்த லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ரிங் லைட்ஸ் பற்றின நாலேஜும் நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அந்த ரீசனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் மேபி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல யூடியூப்பில். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, சரி. இப்போ வந்து ரிங் லைட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் மைக்கில் என்னெல்லாம் கேட்குதுன்னு தெரியல, நான் கொஞ்சம் லவுடாகவே பேசுகிறேன். இந்த மைக்கில் இந்த ரிங் லைட் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஹைட்டு. இப்போ வந்து இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஹைட்டும் பண்ணிக்கலாம், ஷார்ட்டுமே பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்க. இப்போ இந்த இதை திருப்ப இது வந்து கீழே போகுது. இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியல. நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்துட்டு இது அப் அண்ட் டவுன் மேலே போகுது வருது இல்லையா, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து மேலே தூக்கிக்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்ல நான் இல்லாமல் இதை மட்டும் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, எனக்கு தேவையான அளவுக்கு நான் இதை வச்சுக்கிறேன். இந்த ரிங் லைட்ஸை வந்துட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு இதை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த பால் டைப்ல இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியவில்லை. இங்க உள்ள பாருங்க, இங்க ஒரு பால் டைப்ல இருக்கு. இங்க இருக்கா பால் டைப். இந்த பால் டைப்ல இருக்குன்னா அது என்ன அர்த்தம்னா, இப்படி ரொட்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இப்படியும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, பால் தெரியுதா, இந்த பால் டைப்ல இருக்குது இல்லையா, இதுல நம்ம இப்படி ரொட்டேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி சொல்ற கான்செப்ட் இப்படிதான். இப்படியும் வச்சு நம்ம போட்டோஸ் எடுக்கலாம், இப்படியும் வச்சு போட்டோஸ் எடுக்கலாம், எப்படி வேணாலும் ஸ்ட்ரைட்டாவும் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல இந்த பால் டைப்ல இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ் வந்துட்டு இதுல இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த இது வந்து தனியா கழட்டி வச்சிருக்கு. நான் இதை வந்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, தேவையான அளவுக்கு இந்த சைட்ல நம்ம எடுத்துக்கலாம். இந்த இது இருக்கு இல்லையா, மொபைலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மொபைலுக்கு வந்துட்டு இந்த இது வச்சுக்கலாம். இப்போ இது வந்து குட்டி சைஸா தான் இருக்கு. இப்போ நமக்கு பெருசா வேணும்னா இதை மட்டுமே தனியா நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுல என்ன ஒரு இதுனா, இது வந்து ஓபன் பண்ற டைப்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே ஓபன் டைப்ல தான் இருக்கு. பாருங்க, தனியா எடுத்தாச்சா. இப்போ இது ரெண்டுமே செட்டா தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துக்கு நமக்கு இதே மாதிரி வேணும்னா நம்ம வந்துட்டு மொபைல் வந்துட்டு ஷார்ட்ஸ் மட்டும் தான் இதுல எடுக்க முடியுது. பெரிய சைஸ் மொபைல் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண முடியல. ஸோ அந்த ரீசன்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அப்படி உங்களுக்கு தாட் வந்துச்சுன்னா, இதுலயே பெரிய சைஸ்ல நமக்கு இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் வந்து கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்க இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இங்க பாருங்க, இதுலயும் பால் டைப்ல தான் இருக்கு. இந்த இது இருக்கு இல்லையா,
இதை கொண்டுட்டு போய் இங்க இந்த பால் டைப்ல நான் ஃபிக்ஸ் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா, அந்த சவுண்ட் கேட்டுச்சா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த கேப்பை இந்த மூடியை நான் போட்டுட்டேன். இப்போ இத நான் லாக் பண்ணிக்கிறேன் பாருங்க. இதை வச்சு நல்லா நான் இதை லாக் பண்ணிக்கிறேன். இதுதான். இது வந்துட்டு சின்னதுங்கிறதுனால நீங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த இது வேணாம், இதுல நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா போனை வந்துட்டு இந்த மாதிரியே வச்சு பண்ணலாம். இப்படி நம்ம வச்சு பண்ணாம ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இல்லாம வீடியோவா மேக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வேணுங்கிற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல அந்த மாதிரி யூசேஜஸ்லாம் இருக்கு. இதுல போனை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ போன் என்கிட்ட இல்ல, ஏன்னா அதுலதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இதுல வச்சு காமிக்க முடியாது. பட் இது வந்து அப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு பால் டைப்ல இருக்கு. அதை நான் சொல்லிட்டு இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரிங் லைட்டை மட்டுமே நம்ம தனியா கழட்டி எடுக்கலாம். இதையுமே தனியா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தா இதுல நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க இதை தனியாவே எடுத்துக்கலாம். இப்ப மாட்டின இல்லைங்களா, அந்த மாதிரிதான். ஒரு நிமிஷம், இங்க பாருங்க, இதை எடுத்துட்டேன் நான். ஓகே, இதுக்குள்ள ஒரு இது இருக்கு, இது அப்படியே எடுத்தாச்சு, தனியா எடுத்தாச்சு. இதை நான் இங்க வச்சிடுறேன். நெக்ஸ்ட் இந்த ரிங் லைட்ஸ்யுமே தனியா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிங் லைட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இது வந்துட்டு நமக்கு நல்லா ஒர்க் ஆகல, நல்லா லைட்டிங்ஸ் கொடுக்கல, ஏதாவது ஒர்க் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதை மட்டுமே மாத்திட்டு நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் எல்லாம் நல்லா இருக்கு, பட் எனக்கு இந்த ரிங் லைட்ஸ் மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரிங் லைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நீங்க தனியா எடுத்துட்டு இதை மட்டும் நீங்க தனி ரேட்டுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதை ஓபன் பண்றேன் பாருங்க. இருங்க, இந்த ஒயர் எல்லாம் நான் இது பண்ணிக்கிறேன். இதுதான் அதனோட கனெக்டிங் ஒயர். இதை வச்சு நான் ரொட்டேஷன்ஸ் கொடுத்துப்பேன். வந்துச்சு. சரிங்களா? இதுதான் இந்த ரிங் லைட்ஸ் தான் நம்ம தேவையில்லை, இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ, இதுல நல்லா லைட்டிங்ஸ் வரல, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, எந்த ஒரு இஷ்யூனாலும் நீங்க மாத்திக்கலாம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் தனியா மாத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இதுல ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இது நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்கேயும் ஒரு பால் டைப் இருக்கு. ஆக்சுவலா அந்த பால் தான் அது, நான் அப்ப காமிச்சலையே அதுதான். இங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இங்கேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு மேல நம்ம தேவையான அளவுக்கு ஹைட் வச்சுக்கிறதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்கேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. தேவைங்கிற மாதிரி நம்ம இதை வந்துட்டு நல்லா பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம், நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு தனியா வீடியோவா நான் இதை கொடுக்குறேன். இதை மட்டும், ஏன்னா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இது நான் தனி வீடியோ இல்ல, சாரி, தனியா இந்த வீடியோலயே லாஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த கேப்பை நான் மறுபடியும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியலங்கிற பட்சத்துல நீங்க பார்த்து கத்துக்கோங்க. இந்த இருக்கு. இப்போ இந்த ரிங் லைட்டை இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுல நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இதை தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். ஓகே, எனக்கு தகுந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நான் இறக்கிக்கிட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரிங் லைட்லயே நமக்கு இந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கனெக்டிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒயர் வந்துட்டு, இந்த ஒயர் இருக்கு இல்லையா, ஒயர், இதுல
ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. பிரைட்னஸ் வேணா வச்சுக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3-4 தான் நமக்கு வந்துட்டு லைட்டிங்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். சரிங்களா? இப்போ இதை நம்ம சார்ஜர் இருக்கு இல்லையா, சார்ஜர் அடாப்டர் இருக்கு இல்லையா, அதுல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த இடத்துல லைட் வந்துட்டு தெரியுது. இதை வந்து நம்ம இப்ப ஆன் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர்ல தெரியுதுங்களா? அதுதான். இப்போ இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, இன்ஸ்டன்டாவே என்னோட ஃபேஸ் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஒரு இது எது இது ஒரு கலர். இப்போ நம்ம இதை இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். தேவைப்படுற மாதிரி இப்படி வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிதான் தேவைப்படுற மாதிரி நம்ம இத வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எகைன் அடுத்தது மாத்துறேன் நான். இப்போ இது ஒரு இது பாருங்க, இது ஒரு இது வந்துட்டு ஒரு லைட் எல்லோ டிம் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? வெளியில வந்து பாக்குறேன் நானு இப்படி. சரிங்களா? இப்போ எகைன் இதை நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ இது வந்துட்டு பியூர் ஒயிட்டா ஒயிட் கலர்ல இருக்கு. சரிங்களா? எகைன் we will change. பாத்துக்கோங்க, இந்த மாதிரி தான் கலர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகுது. நமக்கு தகுந்த மாதிரி எந்த கலர்ஸ்ல நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். போட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் ரிங் லைட் பத்தின நாலேஜ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். நம்ம வந்து அடாப்டர்ல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல வந்துட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். இதுல வந்து பிரைட்னஸ் வேணா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி தான். இப்போ இதையே நான் குறைக்கிற மாதிரி தான். இப்ப பாருங்க, உங்களுக்கு இது நல்லா ஃபுல்லாவே கம்மி ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? நல்லாவே இந்த மைனஸ் அழுத்த அது வந்து ஃபுல்லாவே எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த இடத்துல ஃபுல்லாவே ஒரு மாதிரி பிளர் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டன்ட் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லா பிரைட்னஸை வச்சு விட்டுட்டேன். இப்போ எகெயின் மறுபடியும் பாருங்க, நான் மறுபடியும் மைனஸ் பண்ண அது வந்துட்டு அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வருது. சரிங்களா? இப்போ சேஞ்ச் பண்ணி நம்ம வேற இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஒரு இது இருக்கா, இப்போ இதுக்கு வந்து மைனஸ் கொடுக்கலாம். பாருங்க, இப்போ இதுக்கு பிளஸ் கொடுக்குறேன். ஓகே, எகெயின் ஒரு இது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு இது பியூர் ஒயிட்டா இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மைனஸ் பண்றேன். பிரைட்னஸ் வந்துட்டு ரொம்பவே சட்டில் ஆயிடுச்சு. அந்த பிரைட்னஸே கொஞ்சம் இல்லாம போன மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான். இப்போ நான் மறுபடியும் இந்த பிளஸ் கிளிக் பண்றேன். பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? சைட்ல தெரியும் கண்டிப்பா. இந்த மாதிரிதான் இப்போ ஃபுல்லா வச்சுட்டோம் நம்ம. சரிங்களா? இதுதான் ரிங் லைட் வந்துட்டு இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். பிளஸ் ஆர் மைனஸ் வச்சு இது பண்ணிக்கணும். தேவைன்னா கூட்டிக்கலாம், தேவையில்லைனா குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இது அழகா இருக்குல்ல. ஆக்சுவலா அந்த ஒயிட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லோவிஷா இருக்கும் போது இப்ப பாருங்க, இந்த ஒயிட் அந்த அளவுக்கு போட்டோஸ்க்கு நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இது ஓகே தான், இதுவும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லோவிஷா வச்சுக்கும் போது இன்னும் பரவாயில்ல. ஓகே, இது இருக்கட்டும். இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இதுதான். இந்த ஒயர்ஸ் வந்துட்டு வேணா நீங்க ரிங் லைட்ஸ் வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இந்த பால் டைப்ல இருக்கிறது நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ரொட்டேஷன்ஸ் கொடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ இப்படி எப்படி வேணாலும் நம்ம ரொட்டேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இதுதான் கான்செப்ட். இதை வந்துட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதுக்கு மேல ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஹைட் ஏத்தணும் இல்லையா? ஸோ அதனால இதை மட்டும் நான் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன். எவ்வளவு ஹைட்னு சொல்லிட்டு.
பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. எவ்வளோ ஹைட்டு. எங்கள் வீட்டு ஃபேன் இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா எங்கள் வீட்டு ஃபேனையே டச் பண்ணிடும், அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ரிங் லைட்டோட ஹைட்டு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வச்சு நம்மளுடைய ஃபோட்டோஸை வந்து நம்ம அழகாக கொடுக்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லிட்டு? இதுதான் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொடுத்து நம்ம இதை கீழே இறக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா இந்த ரிங் லைட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா மாடல்ஸ்க்கெலாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த ரிங் லைட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. ஓகே, ரிங் லைட் வித் அருணா. ஓகே, உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் கூட ரெடி ஆகாமல் ஹரிபரியாக இதை வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from your Sarnam. Thank you so much to all. Bye all.